ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் முதல் அதிகாரம் 7வது வசனத்தை நான் உங்களுக்கு படித்து அதை காண்பிக்க விரும்புகிறேன். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாவ மன்னிப்பாகிய மீட்பு என்கிறதான ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால் தான் இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனாக ஜீவிக்க முடியும், ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதற்கு மிக மிக அத்தியாவசியமான தேவை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலாகிய பாவ மன்னிப்பின் மீட்பு. இந்த பாவ மன்னிப்பின் மீட்பு எந்த ஒரு மனிதனும் கொடுக்க முடியாது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் ஒன்று இருக்கிறது. அதோடு கூட அது கிருபையின் ஐஸ்வர்யம். அந்த கிருபை நமக்கு அபரிதமாக அளவில்லாமல் கொடுக்கப்படுகிறபடியினாலே அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் என்று மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். வேறு யாருக்குமே இப்படிப்பட்டதான ஒரு அனுபவம், ஒரு ஸ்லாக்கியம், ஒரு சிறப்பான அந்தஸ்து கிடைக்காது. நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட இந்த ஒரு முழு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நாம் அவருடைய பாவ மன்னிப்பின் மீட்பை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படி அபரிதமாக பெற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே நாம் ஜெயமாக வாழ்கின்ற வேளையில் பிசாசு நம்மை தொட முடியாது, பிசாசு நம் பக்கத்தில் வர முடியாது. அவனை நாம் மேற்கொள்ளத்தக்கதாக ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நமக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அதை அவர் நமக்கு கொடுக்கிறபடியினாலே அவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசு நம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே இந்த மீட்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பின் மீட்பு நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியமாக இருக்கிறபடினாலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நல்ல பாவ மன்னிப்பின் மீட்புக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பிசாசுடைய கையில் அவனுடைய ஆலயங்களாக அந்த காலத்திலிருந்து அடைக்கப்பட்டிருந்தோம் ஐயா. எங்களை நீங்கள் மீட்டு ஆண்டவரே எங்களுக்கு தேவையான பாவ மன்னிப்பை கொடுத்து ஆண்டவரே நீங்கள் எங்களை இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதமான நபராக வைத்திருக்கீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. நம்முடைய ஆசீர்வாதமான கடமைகளோடு கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையட்டும்.